ஸோ ரிவெஞ்ச் ட்ரேட்னா லைக் ஒரு ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னோடனையோ நம்ம பண்ணுறது தப்புன்னே தெரியாமல் செகண்ட் ட்ரேட் எடுத்துருவோம். இந்த பிகினர்ஸ்க்கு பெரிய ஒரு எமன்னே அதுதான். எப்படின்னா ஸ்டார்டிங்கில் நான் பண்ண தப்பு, ஒரு பை சைடில் போகுதுன்னு சொல்லி கரெக்டாக 1 மணி நேரம் அனலைஸ் பண்ணி எடுத்திருப்பேன். எடுத்தால் லைக் அது லாஸில் போயிருக்கும். அது எனக்கு தெரியாது. அப்போ பிகினர்ஸ் லைக் அப்போது ஸ்டார்டிங்கில் தெரியாது மார்க்கெட் கண்டிஷன்ஸ் இருக்குது, லைக் அந்த இடத்துல வால்யூம் இல்லாத இருந்திருக்கும். ஆர் நான் கன்சல்டேஷனில் என்ட்ரி ஆகிருப்பேன். கன்சல்டேஷனாக ரேஞ்சிங் மார்க்கெட் அண்ட் மேனிப்புலேஷன் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகிருப்பேன். அதெல்லாம் தெரியாமல் அடுத்தே வந்து ஸோ மேலே போக இதாகலை. ஸோ அப்போ கீழே போயே ஆகும். ஸோ கீழே போட்டுடலான்னு சொல்லி போட்டால் அதுவும் எஸ்எல் அடிச்சிடும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஸோ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிடுச்சு. இது பை செட் இப்போ டெஃபினட்டாக போயிடும், கீழே பிடிச்சிடலான்ட்டு கீழே பிடிச்சா மேலே போகிற மாதிரி போய் கீழே போய் முடிச்சிடும். திரும்பி பார்த்தா அக்கௌண்ட் ப்ளோ, அவ்வளோதான். அக்கௌண்ட் காலியாயிரும், அக்கௌண்ட் ப்ளீட் ஆகிட்டுருக்கும். இதுதான் ரிவெஞ்ச் ட்ரேடிங். நான் ஸ்டார்டிங்கில் பண்ண தப்பு. ஸோ பிகினர்ஸ் இதை பயங்கரமாக அடிப்படுவாங்க இதில். ஸோ ரிவெஞ்ச் ட்ரேடை எப்படி சரி பண்ணுறதுனா அதுக்கு ஒரே வழி நான் சொல்கிறது ஒன்று தான், ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் உன்னோட ரிவெஞ்ச் ட்ரேடிங்கை கண்ட்ரோல் பண்ணும். வேறு என்ன நான் சொன்னாலும் லைக் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டிங்கனாலும் அது ஒரு இடத்துல டக்குன்னு ட்ரிகர் ஆயிரும். எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரே வழி எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். இங்கே உட்காந்து நிறையா ட்ரேட் எடுக்கும் போதும் நிறையா அடிப்படும் போதும் மட்டும்தான் இங்கே. ஸோ எங்கிட்ட இருக்கிறது ஒரு $30 தான். ஸோ அதை வச்சு நான் 0.01 போடுறேன் அப்படின்னு ஒன்றையும் டக்குன்னு போட்டு ஒரு எஸ்எல் தெரியாமல் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் டக்குன்னு ஒரு அடி அடிச்சிருச்சுன்னு வச்சுக்க, $3 $4 லாஸ் ஆகும். $30லேருந்து $4 லாஸ் ஆகும்போது எனக்கு அடிச்சுக்கும். சரி, அதை அறியாமல் நான் இன்னொரு ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிட்டேன்னா $10 பக்கத்தில் லாஸ் ஆயிரும். அடுத்த ஒரு $4 போயிடுச்சுன்னா $8. ஸோ $10ன்னு வச்சு. ஸோ என் மணலில் எப்படி இருக்கும்? ஸோ அவ்வளோதான். பயம் வந்துருச்சுனாவே அடுத்த ட்ரேட் ஃபோமோ ஆயிரும். ஃபோமோ வந்துருச்சுன்னா ரிவெஞ்ச் ட்ரேட் நார்மல் ஆயிரும். ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இங்கே. நீ உன்னோட ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணு, லைக் பக்காவாக என்ன சொல்லி தந்தாங்களோ அதை மட்டும் பண்ணு. இதை பற்றியெல்லாம் யோசிக்காத. ஸோ அந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணேன் அண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வாட் இஸ் ரிவெஞ்ச் ட்ரேடிங்? ரிவெஞ்ச் ட்ரேடிங்னா லாஸ் வந்த உடனேயும் பிளானே இல்லாமல் 1 மணி நேரம் உட்காந்து அனலைஸ் பண்ணியிருப்பேன் ட்ரேட் எடுக்கிறதுக்காக. ஆனால் ஒரு ட்ரேட் எடுத்துரு இதையெல்லாம் யோசிக்காமல் மார்க்கெட்டை நம்ம பீட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது. நம்ம மார்க்கெட் நம்மளை பீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒய் பிகினர்ஸ் டூ திஸ்னா லைக் சின்ன கேபிட்டல், எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய ட்ரேடராக இருந்தாலும் உங்கள்கிட்ட இது தான் மட்டும் சேலஞ்சுக்கு ஒரு வச்சுட்டு அவங்ககிட்ட இந்த $30 தான், இதை நீங்கள் ஒரு $1,00,000 மாற்றணும், லைக் $1,000 மாற்றணுன்னா அவங்களே ஸ்ட்ரகிள் ஆக்குவாங்க. ஸோ பெரிய ட்ரேடர்ஸு சின்ன கேபிட்டலை வச்சு ட்ரேடே பண்ண மாட்டாங்க. இப்போது லைக் எப்படின்னா ஒவ்வொருத்தர் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு $1,000 வச்சு தான் ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எமோஷ்னல் ட்ரிகர் ஆகும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்க டைரெக்டாக போயிடுறாங்க. நம்மள மாதிரி ஆளுகளுக்கு நம்மளுக்கெல்லாம் $30 $40 ரெடி பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த கேமை புரிஞ்சுக்கிட்டால் ஈஸி தான். லைக் நம்மளாலையும் $20 $30 வச்சு ப்ராஃபிட் பண்ண முடியும். நம்ம இந்த ஸ்டேஜை தாண்டி போயிட்டோம்னா அதுக்கப்புறம் இல்லாத மாதிரி நம்மளாலே ஒரு $200 $300 வச்சு ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு ஒரே வழி இங்கே எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும்தான். லைக் இந்த மைண்ட் செட்டை மட்டும் வச்சுக்க. ஸ்டாப்பில் ஹிட் ஆன உடனேயும் கோவப்படாத, லைக் ஃபியர் ஆகாத, டக்குன்னு உட்காந்து யோசி. சரி இப்போ என்ன பண்ணலாம்? இன்றைக்கி மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லை, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஒரே வழி க்ளோஸ் பண்ணிவிட்டு சும்மா வேறு ஏதோ கொஞ்சம் நேரம் வேலை, அரை மணி நேரம் 1 மணி நேரம் வேலைப்பட்டு மறுபடியும் மார்க்கெட்டில் வந்து உட்காந்து சார்ட்டை பார்த்துட்டு மார்க்கெட் சார்ட் என்ன பண்ணுதுன்னு மட்டும் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு நல்லா இருக்கலாம் மார்க்கெட், இல்லை இந்த வாரத்தை விட்டுறலாம். அப்படியே 2 ட்ரேட் நேற்று லாஸ் இன்றைக்கும் லாஸ்னா ஆர் நாளைக்கும் லாஸ்னா ஒரு 5 டேஸில் 2 டேஸ் லாஸ் ஆயிடுச்சுனாவே அடுத்த ட்ரேட் எடு. அதுவும் லாஸ் ஆயிடுச்சுன்னா டோட்டலாக மிச்சம் 2 நாள் விட்டுரு, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஸோ அந்த இடத்துல 3 ட்ரேட்ஸ் லாஸ் ஆகும்போது சின்ன கேபிட்டலாக இருந்துச்சுன்னா உனக்கு ரொம்ப அடிபடும். ஓகே, சின்ன கேபிட்டலாக மட்டும் இருந்துருந்துச்சுன்னா ரொம்ப அடிபடும். இதே லைக் பெரிய கேபிட்டலாக இருந்தால் அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. ஸோ ஓகே, போன வீக் லாஸ், இந்த வீக் ப்ராஃபிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரே நினைப்பு மட்டும்தான் இருக்குமோ தவிர ஸோ ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ரிவெஞ்ச் ட்ரேடில் எடுக்கிற ட்ரேட்ஸ் எல்லாமே 10ல் 1 ட்ரேட் ப்ராஃபிட்டபுளாக மாறும். அதுக்கப்புறம்
மிச்சம் இருக்கிற 9 ட்ரேடும் லாஸில் போகிறது தான் எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே, ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் எப்படி யோசிப்பாங்கன்னா, அதை லைக் இப்போது லாஸ் பண்ணிட்டோம்னா ஒரு பிரச்சனையே இல்லை. அவங்களுக்கு ஒரு லாஸ் பெரிய விஷயமாகவே இருக்காது. லைக் லாஸாக ஓகே, அடுத்த ட்ரேடில் பார்த்துக்கலாம், ஆர் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. 2 ட்ரேடு இப்போது லண்டன் செஷனில் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன், லாஸ் ஆகிடுச்சுன்னா விட்டுறணும். நியூயார்க் செஷனில் பார்த்துக்கலாம். ஆர் நியூயார்க் செஷனில் ட்ரேட் எடுக்கிறேன்னா போய் தூங்கி வச்சா சரியாக போயிடும். நாளைக்கு மைண்ட் செட், நாளைக்கு மார்க்கெட் நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கே மொத்தமாக லாஸ் பண்ணிட்டோம்னா நாளைக்கு மார்க்கெட்டு நல்லா இருக்கும்போது ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி நல்லா இல்லைன்னா நாளைக்கு நல்லா இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட கேபிட்டல் முக்கியம். ஒரே நாளில் லாஸ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போயிடும். ஒரே நாளில் லாஸ் பண்ண முடியும், ஒரே நாளில் ப்ராஃபிட் அதிகமாக பண்ண முடியாது. கன்சிஸ்டன்ஸாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி 1:3 யூஸ் பண்ணுங்க, அது பெஸ்ட்டு. ஆர் 1:2 பிடிச்சாலும் வீக்லி 5 நாள் இருக்குன்னா 5 நாளும் ட்ரேட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நான் 3 டே ட்ரேட் பண்ணால் போதும். அந்த 3 ட்ரேடில் 1:3 யூஸ் பண்ணினாவே போதும். அதே ப்ராஃபிட்டபுளாக மாற்றிடும். அவங்க ரிவென்ஸ் ட்ரேடே எடுக்க மாட்டாங்க. லைக் டிசிப்ளினாக ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. மணியை, கேபிட்டலை சேவ் பண்ணுறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே. மிஸ்டு ட்ரேட் ப்ராப்ளமே இல்லை இங்கே. ராங் ட்ரேட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ சிம்பிள் ரூல்ஸ் டு அவாய்ட் ரிவென்ஸ் ட்ரேடிங். ரிவென்ஸ் ட்ரேடிங் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னா, டெய்லி லாஸ் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணு. அதாவது எப்படின்னா, ஒரு $50 தான் வச்சுருக்கேன் அப்படின்னா 5 நாள் ட்ரேட் எடுத்துக்க, மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும். ஸோ ஓகே, ஃபஸ்ட் டே $10 லாஸுக்கு மேலே ஒரு ட்ரேட் கூட எடுக்கக்கூடாது. அதாவது 0.01 தான் போடுற அப்படின்னா $3 ரிஸ்க் வைப்பான்னா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், $3னால் 3 ட்ரேட் எடுக்க முடியும். நீ 3 ட்ரேட் எடுத்தாலும் மார்க்கெட் கண்டிஷன் அன்னைக்கு சரியில்லை, மார்க்கெட் கன்சாலிடேஷனில் இருக்குது, ஆர் மேனிப்புலேஷன் ஆர் ரேஞ்சிங் மார்க்கெட்டாக இருக்குன்னா அந்த இடத்துல 30 ட்ரேட் எடுத்தாலும் லாஸில் தான் போகும். ஸோ ஒரு ட்ரேட் 2 ட்ரேடே தெரிஞ்சிடும் மார்க்கெட் என்ன மாதிரி இருக்குன்னு. அதுக்கு அந்த மாதிரி 2வது ஸ்டெப் எப்படின்னா, செஷன் வைஸில் ட்ரேட் எடுக்கணும். லண்டன் செஷனில் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன்னா அடுத்த ட்ரேட் நியூயார்க்கில் தான் எடுக்கணும். ஸோ ஓகே, 1 டேக்கு 1 or 2 ட்ரேட்ஸ் அவ்வளோதான், அதுக்கு மேலே பண்ணவே கூடாது. ஸோ எவ்வளோ பெரிய ட்ரேடராக இருந்தாலும் மார்க்கெட் அன்னைக்கு சரியில்லைன்னா மொத்தமாக பெருசாக லாஸ் கொடுத்துரும். ஸோ அண்ட் லாஸஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் பிரதர். எப்படின்னா, உன்னை டிசிப்ளின் பண்ணும். ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் ட்ரேட் பண்ணியிருக்கேன், 3 நாளும் ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா அடுத்த வாரம் சைக்காலஜி லைக் உன்னை கூல் பண்ணலைன்னா லைக் அடுத்த வாரம் என்ன ஆகும் தெரியுமா? நான் அடிபட்டது எப்படின்னா, நான் ஒரு பெரிய ட்ரேடர், பயங்கரமான ட்ரேடர், நான் நினச்சேன்னா பக்காவாக போகும்னு நினச்சி போய் எடுப்பேன். அந்த இடத்துல லாஸ் ஆகும், உன்னை ஹீகோவை ஹர்ட் பண்ணும் அந்த டைமில். ஏன்னா நீ போன வாரம் அதுக்கு முந்தின வாரத்தில் பயங்கரமான ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்க. ஸோ அது உன்னை ட்ரிகர் பண்ணி ஒரு 2 வாரம் எடுத்த ட்ரேடை, 3 வாரம் எடுத்த ட்ரேடை ஜஸ்ட் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் பாதியாக குறைச்சிடும், இல்லை நான் முழுசாக ப்ளோ பண்ண வச்சுட்டு போயிடும். லாஸ்